இலங்கை தமிழர்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று டெசோ அமைப்பின் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். இலங்கை அதிபர் ராஜபக்சே மற்றும் அந்நாட்டு பிரதிநிதிகள் ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்கவும் பேசவும் அனுமதி தரக்கூடாது. இலங்கையில் நேரில் விசாரணை நடத்த ஐநா குழுவினருக்கு விசா வழங்கி அனுமதிக்க வேண்டும் என்ற டெசோ கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்களை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் புதன்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் பேசிய டெசோ அமைப்பின் தலைவர் கருணாநிதி பேசும்போது உண்மையான சுதந்திரம் இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறினார். கடந்த காலத்திலே இருந்த பல பிரபலங்களால் சாதிக்க முடியாதவைகளெல்லாம் சாதிக்க தலைவராகிவிட்ட சாதிக்கின்ற வல்லமை வாய்ந்த பிரதமரை பெற்றிருக்கிறது என்று பலரும் நம்புகின்ற ஒரு பிரதமர் வாய்த்திருக்காத நம்பிக்கை நமக்கெல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த பிரதமர் அண்மையிலே வெளியிட்ட கருத்தை, அதிலும் குறிப்பாக ஈழத்திலே இருந்து தமிழகத்திற்கு வந்து எந்த குழுவினரை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றார்களோ அந்த குழுவினர் கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்ப வகையில் இந்தியாவுடைய புதிய அரசும் நிச்சயமாக நடந்து கொள்ளும். தமிழராக பிறந்தால், அதுவும் அவர் இலங்கையிலே பிறந்தால் இலங்கை தமிழர் என்ற நிலைமையிலே ஆழ வேண்டிய அளவிற்கு ஒரு நிலை ஏற்பட்டால் அவன் பொட்டுப்பூச்சிகளாய் புன்மை தேவைகளாய்த்தான் வாழ வேண்டுமா என்ற அந்த கேள்விக்கு எப்பொழுதுதான் நாம் விளையாடப் போகிறோம் என்று விட்ட பெருமூச்சருடைய அடையாளம்தான் இன்று நடைபெறுகின்ற இந்த அணிவகுப்பு. இந்தியாவிற்கு அருகிலே உள்ள ஈழத்திலும் ஆயுகின்ற தமிழருக்கு உண்மையான சுதந்திரத்தை கைமறியாத வாழ்வை தருவதற்கு நாம் நிச்சயமாக நம்முடைய போராட்டத்தை வெல்வோம் என்று கூறி இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் மற்றும் டெசோ உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.